ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ரீசெண்டாக எங்கே போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் காந்திபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற செம்மொழி பூங்காவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம். இது ஸ்டாலின் அவர்களால் நவம்பர் 2025 ஓப்பன் பண்ணாங்க. ரீசெண்டாக ஓப்பன் பண்ணது தாங்க. இது என்ட்ரன்ஸு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரோஸ் கார்டன்லாம் இருந்தது, வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி தண்ணிலாம் விட்டுருந்தாங்க. இது உள்ளே போனீங்கன்னா அங்கே ஒரு இடங்க, இங்கே பெஞ்செலாம் போட்டிருக்காங்க. ஆனால் நல்லா வெயிலுங்க. மரம் எங்கேயும் இல்லை, மரம் இப்போ தான் வச்சுருக்குறாங்க. வளர்ந்தால் தான் நல்லா நிழலாக இருக்குங்க. நல்லா வெயிலுங்க. இது ஒரு 3 மணி போல் இருக்குங்க. நல்லா புல்லுக்கெலாம் தண்ணி விட்டுட்டுருக்குறாங்க. அங்கங்கேயும் அழகழகாக ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம். சூப்பர் இடமா இருக்குதுங்க. நல்லா லீவில் வந்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அங்கே ஒரு குளம் மாதிரி அமைச்சிருந்தாங்க. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே அல்லி, தாமரைப்பூ அதெல்லாம் விட்டுருந்தாங்க. செடி பார்க்க அழகாக இருந்தது. அது உள்ளே குட்டி குட்டி மீனெல்லாம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் பார்த்துட்ருக்குறாங்க. அழகாக இருந்தது. இது உள்ளே வர என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பெரியவங்களுக்கு ஒரு 15 ரூபாயும் குழந்தைங்களுக்கு 5 ரூபாயும் டிக்கெட் வசூல் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அது உள்ளேயே பக்கத்தில் இருக்கிற இது ப்ரைவேட் எக்ஸிபிஷனுங்க. குழந்தைங்க விளையாடுறதுக்கு கிட்ஸ் ஏரியா. இது கவர்மெண்ட் இல்லைங்க, இது தனி ப்ரைவேட்டு. உள்ள எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருக்காங்க. இது உள்ளேயே பக்கத்தில் அந்தாண்ட கேன்டீன் இருக்குங்க. இந்த பாப்பா போகிறா பாருங்கள். இது 60 ரூபா டிக்கெட்டு வசூல் பண்ணாங்க. பலூன் வீடு இருக்குது, ராட்டனம் எல்லாம் இருந்தது. கேன்டீன்லங்க நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு வரலாம் அவசியம் இல்லை. உள்ள கேன்டீன் இருக்குது. உள்ளேயே நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்தது. நல்லா லீவுக்கெலாம் போனீங்கன்னா குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குங்க. ஓகேங்க. ஓகே, பாய்.